காசாவின் மருத்துவ அமைப்பு மிகவும் மோசமான நிலைக்கு போய்விட்டது. அதனால் இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் அவசர உதவி செய்ய வேண்டுமென இந்திய குடியரசில் உள்ள பாலஸ்தீன தூதரகம் வலியுறுத்தி உள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்களாலும் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வசதிகள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளதாலும் காசா பகுதியின் சுகாதார அமைப்பு இன்னும் தாங்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டதாக பாலஸ்தீன தூதரகம் இந்தியாவிடம் தெரிவித்துள்ளது. இப்போது அங்குள்ள நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்றும் போர் தாக்குதல்கள், மருத்துவமனைகள் சேதம், உதவி பொருட்கள் உள்ளே செல்ல கடுமையான கட்டுப்பாடுகள், பண நெருக்கடி இவை எல்லாம் சேர்ந்து சுகாதார அமைப்பே சிதைந்து போகும் நிலைக்கு வந்துவிட்டதாக கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்காக சரியான தருணம் இது. இந்தியா உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். இந்தியாவும் இந்திய மக்களும் இல்லை என்றால் யார் உதவுவார்கள்? இப்போது இல்லை என்றால் எப்பொழுது என்று உணர்ச்சி பூர்வமாகவும் அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். மேலும் இந்தியா மனிதாபிமான உதவிகளில் முன்பு செய்ததை நினைவூட்டியும் பிரதமர் மோடி அறிவித்த ஆரோக்கிய மைத்ரி திட்டத்தின் கீழ் மற்ற நாடுகளுக்கு அவசர மருத்துவ உதவி வழங்கப்படும் என்று சொன்னதையும் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி காசாவுக்கு மருத்துவ பொருட்கள் அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பு தகவலை மேற்கோள் காட்டி காசாவில் இருக்கும் 36 மருத்துவமனைகளில் பாதிக்கும் குறைவாக 19 மருத்துவமனைகள் மட்டும்தான் ஓரளவு செயல்படுகிறது என்றும் மருந்து, மருத்துவ உபகரணங்கள், இரத்தம், டயாலிசிஸ் பொருட்கள், ஜெனரேட்டருக்கு எரிபொருள் எல்லாம் கடுமையாக பற்றாக்குறையாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளனர். இதற்கு இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் இரு அரசு தீர்வு காண்பதற்கு இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் காசாவில் நீடித்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்தவும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் தனது வருடாந்திர பங்களிப்பின் ஒரு பகுதியாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரண மற்றும் பணிகள் முகாமுக்கு விரைவில் $2.5 மில்லியன் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.